அண்ணா உங்கள் பேர்? எம் தமிழரசன். எம் தமிழரசு. நீங்கள் வந்து வரக்கூடிய தேர்தலில் எந்த கட்சிக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? நம்ம எப்போவுமே ரெட்டலை மட்டும்தான். என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? என்ன காரணம்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மணிக்கு வேறு எந்த கட்சினாலுமே செய்ய முடியாது இந்த தமிழ்நாட்டில். மக்களை வந்து எப்பயுமே மக்களுக்கான இயக்கமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். வேறு எந்த கட்சியுமே மக்களுக்காக செயல்படாது. அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. ஆமாம், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க? உங்கள் கட்சியோட வேட்பாளர் பேர் சொல்லுங்கள். மலேசியா எஸ் பாண்டியன் அவர்கள். உங்கள் கட்சியோட வேட்பாளரோட வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? இந்த வட்டம் அவருக்கு தான் வாய்ப்பு அதிகம். அவர் வந்து குழந்த மாதிரி. இப்போ நான் ஒரு சாதாரண ஒரு தொண்டன் தான். இப்போயே போய் ஐயாவை பார்க்கணும்னா ஈஸியாக போய் பார்த்துட்டு வந்துடலாம். மற்ற வேட்பாளர்லாம் போய் பார்க்கணும்னா ரொம்ப சிரமமாக இருக்குது. நம்ம போய் அந்த அவர் பிஏ பார்க்கணும், அவரை பார்க்கணும், இவரை பார்க்கணும் இருக்காங்க. ஆனால் நம்ம ஐயாவை பார்த்து ஐயா வணக்கம் சொன்னால் வந்து பேசிக்க பார்ப்போம். நல்ல குழந்த குணம் உள்ளவர் அவர். அதனால் வந்து இலகுவாக ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்கிறீங்க. அதிக வாய்ப்பு இருக்குது ரெட்டலைக்கு. எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? அதான் இருக்கிறதுலே அதிக வாய்ப்புன்னு சொல்லிட்டேன்ல. அறுதி பெரும்பான்மையில் ஜெயிப்பாப்ல. அதிக வாய்ப்பு வித்தியாசத்தில் ஐயா மலேசியா பண்ணி ஜெயிச்சு. சரி, என் பேர் கலைச்செல்வன். கலைச்செல்வன். நீங்கள் வந்து இந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? விஜய்க்கு. டிவி கேக்கு. உங்கள் சின்ன பேர் தெரியுமா? விசிலு. விசில் சின்னம். உங்கள் வேட்பாளர் பேர்? வேட்பாளர் பேர் தான் தெரியாது. வேட்பாளர் பேர் தெரியாது. உங்கள் வேட்பாளர் வந்து வெற்றி பெற்றால் இந்த தொகுதிக்கு ஏதாவது நன்மையான விஷயங்கள் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். விஜய் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக நடக்கும், மாற்றங்கள் வரும். ஓகே, நன்றி. ஓகே, கட் பண்ணி.